கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்று சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28வது அதிகாரத்தின் 6வது திருவசனம் ஒரு படிக்கலாம். Matthew chapter 28 verse 6. இருந்தவாறே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, உமது உயிர்த்தெழுந்த திருநாளினிலும் இவ்வதிகாலை வேளையினில் உமது திரு சமூகத்தை நாடி தேடி வரவும் நன்றி பெருக்கோடும் மனமகிழ்வோடும் உம்மை நாங்கள் தொழுது ஸ்தோத்தரிக்கவும் உமது நல் வார்த்தைகளை சிந்திக்கவும் நீர் தந்திருக்கின்ற இந்த கிருபையின் சூழலை எண்ணி நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். இப்போதும் உமது திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் உமது வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுடைய அகக்கண்களை திறந்து எங்களோடு பேசுகின்ற எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உமது உயிர்த்தெழுதலின் உன்னத பலத்தால் இடைகட்டப்பட்டவர்களாக இந்த சமூகத்தினில் உமது உயிர் துடிப்புள்ள சாட்சிகளாக நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவிதமான பலத்தையும் கிருபையும் உமது திருவார்த்தைகளின் வெளிச்சத்திலே இந்த நாளிலும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை வழிநடத்துகின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் அனைவருக்கும் இனிய உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் கூட இந்த உயிர்த்தெழுந்த திருநாளினிலே நமது ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். On this resurrection day, I would like to preach from the resurrection of the Lord என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவே ஆசிக்கின்றேன். இங்கே மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 28வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று இங்கே தூதன் கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். உயிர்த்தெழுதல் என்று சொல்லுவது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. உலகிலே அநேக சமய நம்பிக்கையுடைய மக்கள் இருக்கின்றார்கள். அதிலும் பர்டிகுலராக நம்முடைய நாடு ரிலீஜியஸ் ப்ளூரலிசத்துக்கு ரொம்ப ஃபேமஸான நாடு. ஆக ஒரு பரந்துபட்ட பல பன்மை தன்மையுடைய சமூகத்தின் நடுவினிலே நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு சமயத்திற்கும் அதற்கு என்று சொல்லக்கூடிய தனி சிறப்புகள் இருக்கின்றது. அவனமாக கிறிஸ்தவ விசுவாசத்தை எல்லா சமயங்களிலிருந்தும் நம்பிக்கைகளிலிருந்தும் வேறுபடுத்தி காட்டுகின்ற ஒன்று எது என்று சொல்லுகின்ற போது அது நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பதாக இருக்கின்றது. ஒருவேளை உயிர்த்தெழுதல் பிற சமயங்களிலிருந்து கிறிஸ்தவ சமய நம்பிக்கையை வேறுபடுத்தி காட்டுகின்றது என்பதோடு மாத்திரமல்ல, அந்த உயிர்த்தெழுதலே தான் நம்முடைய விசுவாசத்திற்கு அடித்தளமாகவும் இருக்கிறது. ஒருவேளை கிறிஸ்டியானிட்டியிலிருந்து இந்த உயிர்த்தெழுதல்னு சொல்லக்கூடிய இந்த விசுவாசத்தை அல்லது இந்த நம்பிக்கையை நம்ம உருவிட்டோம்னு சொன்னால் அந்த முழு கட்டடமும் கீழே விழுந்துடும். ஆக அப்போ அந்த கார்னர் ஸ்டோன் எதுன்னு சொல்லும்போது இந்த உயிர்த்தெழுதல் தான். ஒருவேளை நம்ம இப்போது 40 நாட்கள் நோன்பு அல்லது லெந்து காலத்தை அனுசரித்திருக்கின்றோம். மாண்டி தேர்ஸ்டே அன்னைக்கு ஆண்டவர் ஏற்படுத்திய அதாவது ராப்போஜன விருந்து, த லார்ட்ஸ் சப்பர் என்பதை நாம் கடைபிடித்திருக்கின்றோம். இன்றும் ஆண்டவருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை பாடு மரணம், குட் ஃப்ரைடே என்பவைகள் எல்லாம் நாம் அனுசரித்திருக்கின்றோம். அது எல்லாத்துக்கும் மீனிங் எங்கே இருந்து தான் வருதுன்னா இந்த பர்டிகுலர் டே தான்.
இந்த நாள் இல்லைன்னு சொன்னால் நம்ம இதுவரை செய்து வந்தது எல்லாமே ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு இடத்திற்கு போய்விடும். ஆக பண்டிகையின் கொண்டாட்டம் அல்லது நம்முடைய வாழ்விற்கான, நம்முடைய விசுவாசத்திற்கான அடித்தளமாக இந்த ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது அமைகின்றதாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் பவுலப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபையாருக்கு எழுதிய தன்னுடைய நிருபத்திலே அவர் நினைவுபடுத்துகின்ற ஒன்று என்னவென்று சொன்னால், நாம் மாண்டி தர்ஸ்டே அன்னைக்கும் சிந்தித்தோம். பவுலப்போஸ்தலன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது என்று சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்திய சாக்கிரமத்தினை குறித்து அவர் அங்கே நினைவுபடுத்தினார் கொரிந்து திருச்சபையாருக்கு. இங்கே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின் 14வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று கூறுகின்றார். அப்படின்னு சொல்லும்போது த என்டையர் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லுவதே இந்த ஒரு அடிஸ்தானத்தை மையமாக கொண்டதாகவே இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த ஞாயிறு நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திலே அல்லது திருச்சபையின் வாழ்விலே மிக பிரதானமான ஒரு நாளாக இருக்கின்றது. அதோடு மாத்திரமல்ல, இதை மையமாக கொண்டு தான் ஒவ்வொரு சண்டே நம்ம கூடி வரோம். ஆக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருகின்றோம் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகின்றவர்களாக, கொண்டாடுகின்றவர்களாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்று நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் பல்வேறு நிலைமைகளிலே பலர் இந்த உயிர்த்தெழுதலுக்கு அடுத்த காரியங்களை விமர்சிக்கின்றவர்கள் அல்லது அது சார்ந்த கருத்துக்களை கூறுகின்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். எனினும் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்விற்கு இந்த உயிர்த்தெழுதல் ஒன்றே ஆதாரமானதாக, அடித்தளமானதாக இருக்கின்றது. வேற எல்லாம் இதுக்கு மேலே கட்டி அழகுற எழுப்பப்பட்டதாக இருக்கின்றது. அவனமாக ஆண்டவர் இயேசுவின் இந்த உயிர்த்தெழுதல் வலியுறுத்துகின்ற 3 காரியங்களை மிக சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். இங்கே மத்தேயு 28வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே தூதன் சொல்லுகின்ற போது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆக ஆண்டவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இறைமக்களுக்கு இங்கே சொல்லப்படுகின்ற இந்த உயிர்த்தெழுந்த வார்த்தை, உயிர்த்தெழுதலுக்கு அடுத்த வார்த்தைகள் வலியுறுத்துகின்ற காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது, முதலாவதாக ஆண்டவர் இங்கே ஒரு நித்திய வாழ்வுக்குரிய நல் நம்பிக்கையை தனது மக்களுடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். உயிர்த்தெழுதல் நமக்கு நித்திய வாழ்வின் அல்லது புது வாழ்வின் நம்பிக்கையை நமக்கு தருகின்றதாக இருக்கின்றது. இங்கே ஆண்டவர் இயேசுவின் இந்த சிலுவை மரணம் என்று சொல்லுவது அவருடைய சீடர்களால் தாங்கொண்ணாத ஒரு காரியமாக அது இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை பொறுத்தளவில் சிலுவை மரணம்னு சொல்கிறது ஆல்ரெடி ஹி எக்ஸ்பெக்டட், திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன், இந்த வண்ணமாகவே இது நடக்கும் அப்படின்னுட்டுள்ளது ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு பலமுறை சொல்லி கொண்டே வந்தார், சிலுவை மரணம் என்பதை குறித்து. ஆனால் அந்த மரண நிகழ்வுகளை பற்றி ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்ற போதெல்லாம் சீடர்கள் ஒரு விதமான தயக்கம் காட்டுகின்றவர்களாகவே இருந்தார்கள், அல்லது ஆண்டவர் இயேசுவையே அவர்கள் கடிந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாம் திருமறையிலே படிக்க முடியும். சிறப்பாக மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்தின் 21வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே முதல் முறை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சிலுவை பாடு மரணத்தை குறித்த காரியங்களை சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். He just began to say that this is what going to happen அப்படின்னு சொன்ன உடனே 22வது வசனம்,
அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்படின்னு சொல்லிட்டு 24வது வசனத்துல, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று the way in which he is traveling, the way in which he is traveling. அநேகர் பயணிக்காத ஒரு பயண பாதையில் ஆண்டவர் பயணிப்பதற்கு முற்படுகின்றார். அந்த பயண பாதையிலே ஆண்டவர் பயணிப்பதின் வாயிலாக அவர் படுகின்ற பாடுகளும் சிலுவை மரணமும் என்று சொல்லுவது வாழ்வின் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு புது வாழ்விற்கான துவக்கமாக அமைகின்றது. அதைத்தான் இங்கே தூதன் கூறுகின்றார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆக சிலுவை மூலமாக மரணமடைந்த ஆண்டவர் என்று சொல்லுகின்ற போது இங்கே சீடர்களுக்கும் அவரோடு இருந்த பெண்களுக்கும் அது பெரிய அதிர்ச்சியை கொடுக்கின்றதாக இருந்தது. சிறப்பாக இங்கே மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே நாம் படிக்கின்ற பொழுது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். They were coming to the tomb. எதுக்கு? ஒண்ணுமே சொல்லல. மற்ற நற்செய்தி நூல்ல எல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லி அந்த நூல் ஆசிரியர்கள் அவர்களுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் அவங்க கல்லறையை பார்க்க வந்தாங்க அப்படின்ட்டு சொல்றார். ஏன் அதை கொஞ்சம் யோசித்த போது, முந்தைய அதிகாரத்தில் நாம் படிக்கின்ற போது மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 27வது அதிகாரத்தில் 55லிருந்து வரக்கூடிய சில வசனங்களை படித்தோன்னு சொன்னால், அந்த கல்லறைக்குள்ளதாக சிலுவையில் கொலையுண்ட அல்லது சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்த ஆண்டவருடைய சரீரமானது வைக்கப்படுகின்றதை அவர்கள் பார்த்தார்கள் என்பதை நாம் இங்கே காண்கின்றோம். சிறப்பாக 55வது வசனத்தையும் 56வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். On the day of crucifixion, சிலுவையில் ஆண்டவர் அறை உண்டவராக மரண வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற போது அநேகர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள், அல்லது திரள் கூட்ட மக்கள் அவருடைய சிலுவையின் அடிவாரத்திலே சூழ்ந்து நின்றார்கள் என்று சொல்லுகின்ற போது இங்கே மத்தேயு கூறுகின்றார், யார் இவர்கள்? மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி, in order to serve Jesus, people travel all the way from Galilee to Jerusalem என்று சொல்லி அங்கே மத்தேயு குறிப்பிடுகின்றார். அதுல பர்டிகுலராக யார் யார் இருந்தார்னுள்ளதையும் சொல்றாரு. 56வது வசனத்துல, அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள் என்று சொல்லுகின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, அங்கே யோசேப்பு, நம்ம கோயரில் இன்னைக்கு பாடினாங்க அழகான ஒரு பாட்டு, ஹீரோஸ் ஹீரோஸ், தென் ஜோசப் கேம் அண்ட் ஹி பெக்ட் ஹிஸ் பாடி. பிச்சை கேட்கறது மாதிரி பிலாத்துக்கிட்ட போய் ஆண்டவருடைய சரீரத்தை கேட்டு அவனுடைய விலை உயர்ந்த ஒரு கல்லறையிலே, புதிய ஒரு கல்லறையிலே ஆண்டவரை அடக்கம் செய்தான் என்பதை நாம் பாடலாக கேட்டோம். இங்கே 60வது வசனத்தில் 59, 60 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய
புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். When these things are happening, they sat in front of that. இவைகள் நடைபெறுகின்ற போது அவர்கள் இந்த கல்லறைக்கு நேர் எதிராக அமர்ந்திருந்தார்கள் அல்லது நிகழ்ந்தவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆக இன் பிட்வீன்ல ஓய்வு நாள் வருது, ஓய்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது இந்த பெண்கள் ஆண்டவருடைய கல்லறையின் இடத்திற்கு வருகின்றார்கள். ஒருவேளை அவர்களுக்குன்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். சாதாரணமான பெண்மணிகளாக வேடிக்கை பார்க்க வந்த பெண்மணிகள் இல்லை அப்படின்னு சொன்னால், ஒருவேளை பேதுருகிட்ட ஆண்டவர் சீடர்கள்ட்ட சொல்ல தொடங்கின உடனே பேதுரு கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கடிந்து கொண்டார். ஒருவேளை அதுக்கு பிறகு நிறைய இடத்துல ஆண்டவர் அவருடைய சிலுவை பாடு மரணங்களை சொல்லி இருக்கின்றார். அப்போது இந்த பெண்மணிகளும் ஆண்டவர் கூறிய இந்த சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதலை எங்கெல்லாம் திருமறையில் பர்டிகுலராக நம்ம படிக்கும்போது எங்கெங்கெல்லாம் சிலுவை பாடு மரணத்தை ஆண்டவர் கூறினாரோ உயிர்த்தெழுதலை ஸ்கிப் பண்ணிட்டு அவர் சொல்லலை. எங்கெல்லாம் பாடு மரணம் இருக்குன்னு சொன்னாரோ ஃபாலோட் பை ரிசரக்ஷன், அதை தொடர்ந்து உயிர்த்தெழுதலும் உண்டு என்கின்ற செய்தியை ஆண்டவர் கூறிக்கொண்டே வந்தார். ஒருவேளை அந்த நல் எண்ணத்தோடு அந்த ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த கல்லறை இடத்திற்கு அவர்கள் தேடி வந்தார்களோ என்னவோ. எனினும் ஆண்டவருடைய கல்லறையின் இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றும் ஆண்டவருக்காக அவர்கள் கொண்ட துணிவும் அங்கே வெளிப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக அவனமாக ஆண்டவருடைய கல்லறை இடத்திற்கு அவர்கள் வருகின்ற போது அங்கே அவர்கள் ஒரு புது வாழ்விற்குரிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்கின்றார்கள். They received a hope of new life. அதாவது புதிய வாழ்விற்கான ஒரு நல் நம்பிக்கையை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். கல்லறை என்று சொல்லுகின்ற போது அது கடைசி இடம். இந்த உலகத்தில் கடைசியாக மனிதர்கள் போகக்கூடிய இடம் எதுதான்? கல்லறை. கருவறை முதல் கல்லறை வரை அப்படின்னு சொல்லுகின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழ்வினை குறித்து இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் திருமறை அது அல்ல, மாறாக அதை கடந்த ஒரு வாழ்வு இருக்கின்றது என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். இங்கே 6வது வசனத்திலே அவர் இங்கே இல்லை இல்லையா, தட் இஸ் த லாஸ்ட் பிளேஸ். இன்னைக்கு போய் யாருக்கு கல்லறையையும் நம்ம தோண்டி பார்த்தோன்னா அந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித நபர்களுடைய எச்சங்கள் அதில் இருக்கும் இல்லையா. இல்லைன்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய நிறைய கண்டுபிடிப்புகளில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வாழ்ந்த டைனோசர் அப்படிப்பட்ட பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் நம்ம பூமியில் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுகின்றதற்கெல்லாம் எஞ்சிய எச்சங்களை வைத்து கண்டுபிடிக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு வைக்கப்பட்டிருந்த கல்லறைக்குள்ளே போனால் அங்கே ஒன்றுமே இல்லை. அதனால ஹி இஸ் நாட் ஹியர், அவர் இங்கே இல்லை என்று சொல்லுகின்ற பதிலானது தூதர்களின் மூலமாக அங்கே கொடுக்கப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். அது ஒரு புதிய வாழ்விற்கான நல் நம்பிக்கையை அவர்களுக்கும் நமக்கும் தருகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை திருமறையிலே நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் அந்த ஒரு நல் நம்பிக்கையை நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார். இந்த அதாவது நம்முடைய புல்லட்டினுடைய இந்த இதழில் அது சார்ந்த சில காரியங்களை எழுதியிருக்கோம் செய்தியாகவும். சிறப்பாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 37வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே இறைமக்கள் தங்களுடைய சிறையிருப்பின் சூழலிலே வாழுகின்ற போது அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போயிற்று, அவர்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளதாக ஒரு அங்கலாய்க்கின்ற சூழலிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதி என்று சொல்லுவது புது வாழ்வின் நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதியாக இருக்கின்றது. எசேக்கியேல் 37வது அதிகாரத்தின் 12வது வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற போது, ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே
நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று அங்கே நம்பிக்கை இழந்து நிற்கின்ற திரள் கூட்ட அல்லது ஒரு தேசத்திற்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஒரு புது வாழ்விற்கான நம்பிக்கை என்பது அங்கே கொடுக்கப்படுகின்றதை நாம் காண்கின்றோம் பழைய ஏற்பாட்டு சூழலிலே. அதே போல ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழிய நாட்களிலே எவீருவின் இல்லத்திலே தனது ஒரே மகளை இழந்து நிற்கின்ற ஒரு சூழலில் ஆண்டவர் உயிர் பெறச் செய்கின்றவராக இருக்கின்றார். தன்னுடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாட்கள் ஆன பின்பு அவனை லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் ஆண்டவர் கூப்பிட்டு அவனை உயிர் பெற செய்கின்றவராக இருக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் அங்கே காண்கின்றோம். எனினும் ஆண்டவர் இயேசுவின் இந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லுவது நமது வாழ்விற்கான ஒரு புதிய நம்பிக்கையை தருகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கல்லறை அது அழிவின் இடம் அல்லது அதுதான் கடைசி இடம் என்றெல்லாம் நினைக்கப்படுகின்ற ஒரு சூழலிலே இங்கே கல்லறை பெரிய கல்லை கொண்டு அது வாயில் அடைக்கப்பட்டதாக, அது பூட்டப்பட்டதாக, அதற்கு முத்திரை போடப்பட்டதாக, அது பல அதிகாரங்களை உடையதாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவைகளை எல்லாம் கடந்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அவர் அங்கே இல்லை என்று சொல்லுகின்ற போது எதாலும் ஆண்டவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் அங்கிருந்து வெளியே வந்தார். ஒருவேளை அந்த நிகழ்வினை நம்ம ஆழமாக படித்து பார்க்கும்போது கல்லறை தூதன் வந்து கல்லை புரட்டின பிறகுதான் ஆண்டவர் கல்லறை விட்டு வெளியே வந்தார்னு பார்த்தா இல்லை. தூதன் வந்து கல்லை போட்டு முன்னுக்கே ஆண்டவர் அங்கே இல்லை. அப்போ எதுக்காக கல்லை புரட்டணும்? அந்த பெண்மணிகள் கல்லறையை பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்த இடத்துல ஆண்டவர் அங்கே இல்லை. He is not here. His address is changed. இதுதான் அவருக்கு கடைசியான அட்ரஸ்ன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த அட்ரஸை மாற்றி விட்டுட்டாரு. அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுகின்றதை அறிந்து கொள்வதற்கு கல் புரட்டப்பட்டது. அவர்கள் உள் சென்று ஆண்டவர் இங்கே இல்லை என்பதை அறிந்து கொள்ளுகின்றவர்களாக மாறுகின்றார்கள். அதோடு மாத்திரமல்ல, அவர் இங்கே இல்லைன்றதில் மாத்திரம் போகவில்லை, மாறாக தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகின்றது அங்கே வலியுறுத்தப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் நமது வாழ்விற்கான புது நம்பிக்கையை அவர் தருகின்றவராக இருக்கின்றார். ஏனெனில் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்திலே அங்கே நாம் படிக்கின்ற போது யோவான் 11வது அதிகாரத்தின் 25, 26 ஆகிய வசனங்களிலே இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவர் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று அங்கே மார்த்தாளிடத்தில் கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தனக்கு பிரியமான தன்னுடைய அதாவது லாசரு மரித்து போன ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவனை உயிர்த்து, அதாவது கல்லறை தான் அவனுக்கு கடைசி அப்படின்னு நினச்சா. மார்த்தாளும் மரியாளும் சொல்லும்போது ஆண்டவரே நாருமேனிட்டு சொல்கிறாங்க. அதுதான் தட் இஸ் த எண்ட், முடிஞ்சு போச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நிலைமையினில் இல்லை, அதை கடந்த ஒரு புதிய வாழ்வு என்பது நமக்கு உண்டு என்று சொல்லுவதை அங்கே ஆண்டவர் இயேசு லாசருவினை உயிர்ப்பிப்பதன் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். அதே ஆண்டவர் இங்கே தான் உயிர்த்தெழுதலின் வாயிலாக இறைமக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு புதிய வாழ்வினை இங்கே தூதன் உரைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் இந்த நாளுக்குரிய
அதாவது நிருப பாடத்திலே பவுலப்போஸ்தலன் ரோமையர் திருச்சபையருக்கு எழுதுகின்ற காரியங்களிலே ஆண்டவருக்குள்ளதாக எவண்ணமாக நாம் புது வாழ்வு பெறுகின்றோம் என்பதையும் ஆண்டவர் அங்கே எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது இந்த ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுவது, முதலாவது அது நமது வாழ்விற்கான ஒரு புதிய நம்பிக்கையை தருகின்றது அல்லது புது வாழ்விற்கான நம்பிக்கையை தருகின்றது என்பதோடு அல்லாமல், இந்த உயிர்த்தெழுதல் என்பது அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இட் இஸ் குட் நியூஸ் தட் நீட் டு பி ப்ரொக்ளைம்டு. அது அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. இன்னைக்கு நிறைய செய்தி நம்ம கேட்கின்றோம். ஆனால் அந்த செய்திகளை நம்ம கேட்கும்போது அதுக்கான ரியாக்ஷன் ரொம்ப இருக்காது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும்னு சொல்கிற மாதிரி, இல்லை அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும்னு சொல்கிற மாதிரி நிறைய காரியங்களை நம்ம கேள்விப்பட்டு அதை அப்படியே விட்டு விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் செய்தி என்று சொல்லுவது நீட் டு பி ப்ரொக்ளைம்டு என்று சொல்லுவது, ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்மிலே எதிர்பார்க்கின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் 7வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் நாம் படிக்கின்றோம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். 8வது வசனத்திலே அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். They ran to proclaim to his disciples about this good news. இந்த நல்ல செய்தியை அறிவிக்கிறதுக்கு ஓடினாங்க. ஒருவேளை ஒரு பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னால் பெற்றோர் நல்ல செய்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? உடனே கூப்பிட்டு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. ஆனால் கல்லறைக்கு போனவங்க எந்த ஒரு இதில் தான் போயிருப்பாங்க? கல்லறையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கல் மூட்டப்பட்டிருக்கு, ஏதாவது செய்ய முடியுமா, அவங்களால ஏதாவது போய் செய்ய முடியுமான்னு போகக்கூடிய நிலைமையில் அவர்களுக்கு கிடைத்த செய்தி, அவர் இங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகின்ற புதுவாழ்வின் நம்பிக்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். இந்த புதுவாழ்வின் நம்பிக்கையை உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிடாதுங்க. மாறாக என்ன செய்யணும்? இட் நீட் டு பி ஷேர்ட். Gospel need to be shared என்று சொல்லுகின்றதை அங்கே ஆண்டவரின் உயிர்த்தெழுந்த நிகழ்வு என்பது நமக்கு வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சீக்கிரமாய் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி தேவதூதன் அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற போது அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஒருவேளை இந்த புது வாழ்வின் நம்பிக்கையை பெற்ற உடனே தூதன் சிலுவை மரணத்துக்கு எக்ஸிக்யூட் பண்ணவங்க அவங்களுக்கு போய் ஆண்டவர் எங்களுக்கு புது வாழ்வு தந்தாச்சுன்னு சொல்லி நீங்கள் போய் உங்களை இந்த செய்தியை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பலை. மாறாக இங்கே ஆண்டவருடைய சீஷர்களுக்கு தான் இந்த நற்செய்தியை கொண்டு சொல்லுவதற்கு முதலாவது அவர்கள் வழிநடத்தப்படுகின்றவர்களாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக தங்களுக்குள்ளதாக இருக்கக்கூடிய திடனற்று போனவர்களாக, நம்பிக்கையிலே தோய்ந்து போனவர்களாக, துயரம் நிறைந்தவர்களாக இருக்கின்றவர்களுக்கு நற்செய்தி அவர்களை ஆறுதல் படுத்துகின்றது. The gospel always comforts. நற்செய்தி அவர்களை ஆறுதல் படுத்துகின்றதாக இருக்கின்றது. நற்செய்தி அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை துளிர்விட செய்கின்றதாக இருக்கின்றது. அவனமாக இங்கே பெண்மணிகளை ஆண்டவருடைய இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியிலே இங்கே ஆண்டவர் பயன்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக அவர்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை அவருடைய சீடர்களுக்கு அறிவிக்க செல்லுகின்றவர்களாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, மேலும் நாம் சிந்திக்கின்ற போது இங்கே ஆண்டவர் இயேசு பின்பு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்ற போதும் கூட அவர்களை நீங்கள் புறப்பட்டு போய், அதாவது 19வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றும் கூறுகின்றார். அப்போ ஒன்று சீடர்களுக்கிடத்தில் அனுப்புகிறாரு. பிறகு சீடர்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்று கண்டு கொள்ளுகின்ற ஒரு சூழல் வருகின்றது. அதை தொடர்ந்து எல்லாருக்கும் சேர்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற போது
கோ ye into the world. முழு உலகத்துக்குள்ளேயும் நீங்கள் போங்கன்னு சொல்கிறார். ஒருவேளை மத்தேயு நற்செய்தி நூலை நம்ம ஆழமாக படித்தோன்னு சொன்னால், காணாமற் போன வீட்டாராகிய ஆடுகளாகிய இஸ்ரவேலரிடத்துக்கு உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லுவார். அந்த மிஷனுடைய பவுண்டரி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைகிறத பார்க்க முடியும். முதல்ல ரொம்ப சிறுங்குன ஒரு வட்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு அது உலகளாவிய ஒரு மிஷனாக ஆண்டவருடைய நற்செய்தியை கொண்டு செல்லுகின்ற தன்மை என்பது மாறுகின்றதாக இருக்கும். அதுபோல இங்கே ஆண்டவருடைய சீடர்களுக்கு முதலாவது உயிர்ப்பின் நற்செய்தியை கொண்டு செல்லுகின்றவர்களாக அப்போஸ்தலர்ஸ் டு தி அப்போஸ்தலர்ஸ், அப்போஸ்தலர்களுக்கான அப்போஸ்தலர்களாக இந்த பெண்மணிகளை ஆண்டவர் பயன்படுத்தி அவர்கள் மூலமாக உலகின் கடைசி பரியந்தமும் நற்செய்தியை கொண்டு செல்லுவதற்கு அல்லது அறிவிப்பதற்கு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்று ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் திரளாக கூடி வந்திருக்கின்றோம். எல்லா ஞாயிறும் நமக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஞாயிறை நினைவு கூறி கொண்டாடுகின்ற ஒரு ஞாயிறு தான். ஆனால் இந்த ஞாயிறில் நம்ம இவ்வளவு திரளாக சர்ச் இஸ் ஃபுல்லி பேக்ட் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம், நல்லது தான். ஆனால் இந்த நாளினுடைய மூலைக்கல் அல்லது த கார்னர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுகின்ற அளவில் இருக்கக்கூடிய நிகழ்வு அல்லது காரியம் என்ன என்று சொல்லுகின்ற போது அது இயேசுவின் உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாளிலேயாவது அல்லது இந்த வருஷத்துலையாவது நான் எத்தனை பேருக்கு சொல்ல போகிறேன்? இந்த கொண்டாட்டத்தை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட போகிறேன்னா, அல்லது இந்த கொண்டாட்டத்தை கல்லறையை பார்க்க வந்த, உயிரையும் பணையும் வச்சு கல்லறையை பார்க்க வந்த பெண்கள், அதிகாலையில் அதிக இருட்டோடை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலர்களாக மாற்றி நற்செய்தியை பறைசாற்றுகின்றவர்களாக அறிவிக்கின்றவர்களாக செயல்பட்டார்கள். இன்று நற்செய்தியை இயேசு, நான் ஆராதிக்கின்ற எனது ஆண்டவர், எனது மீட்பராகிய இயேசு மரணத்தை வென்றவராக, உயிர்த்தெழுந்தவராக, ஜீவிக்கின்றவராக இருக்கின்றார். அந்த நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் எத்தனை பேருக்கு நாம் நமது வாழும் சூழலிலே நற்செய்தியை அறிவிக்க நாம் ஆயத்தப்படுகின்றோம் அல்லது ஆயத்தமாக இருக்கின்றோம் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்பது இந்த கொண்டாட்டத்திற்கு மிகுந்த அர்த்தம் சேர்க்கின்றதாக அமையும். இல்லைன்னு சொன்னால் இங்கே கட்டியிருக்கக்கூடிய பூவெல்லாம் சாயங்காலத்துக்குள்ளே எல்லாம் கருகி போயிடும். அது அப்புறம் தூக்கி வெளியே தான் போடணும். ஒருவேளை ஈஸ்டர்னு சொல்கிறது வெண்மலர்களை போல, நம் வெண்மையான மலர்கள் மனம் வீசுகின்றது. அந்த உயிர்த்தெழுதலின் நல் மனம் நம்முடைய அறிக்கையில் வெளிவரணும். வரலன்னு சொன்னால் புல் உதிரும், பூ உதிரும், எல்லாம் தூர போடப்படும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு கொண்டாட்டமாக, அர்த்தமற்ற ஒரு கொண்டாட்டமாகத்தான் நம்முடைய கொண்டாட்டம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு ஒரு அர்த்தமற்ற கொண்டாட்டம் அல்ல, அது உயிரையும் பணையம் வைத்து நற்செய்தியை அறிவிக்கின்ற கொண்டாட்டம். ஆக அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு நாம் கொண்டாடுகின்றோம். அது வலியுறுத்துகின்ற அடுத்த சிறப்பான ஒரு காரியம் என்ன என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். The Lord is with us என்று சொல்லுவது இங்கே நாம் கொண்டாடுகின்ற இந்த கொண்டாட்டத்தின் ஒரு சிறப்பாக இருக்கின்றது. அதனை நாம் 18வது வசனத்திலிருந்து பார்க்கின்றோம். மத்தேயு 28வது வசனத்தின் 18வது வசனத்திலிருந்து 20 வரை உள்ள வசனங்களிலே நாம் படிக்கின்ற போது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருக்கிறேன். நற்செய்தியை அறிவிக்க போறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு அஷூரன்ஸ், ஒரு நம்பிக்கை என்ன என்று சொல்லுகின்ற போது, ஐ ஆம் வித் யூ, நான் உங்க கூட
இருக்கேன். உங்க கூட இருக்கிறவங்க யாரு? இன்னைக்கு இருந்து நாளைக்கு காணாம போகக்கூடிய ஆள் இல்லை. உங்க கூட இருக்கிறவர் யாருன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பெற்றிருக்கின்ற ஆண்டவர். All powers in heaven and earth is given unto me என்று ஆண்டவர் கூறுகின்றார். சகல அதிகாரத்தையும் தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கின்ற ஆண்டவர் இங்கே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்ற போது, உயிர்த்தெழுந்தவராக நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நோ நீட் டு ஃபியர். எதை பற்றியும் இந்த உலகத்தில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்வில் வருகின்ற எல்லா விதமான அச்சங்களையும் அகற்றி ஆண்டவருக்கென வாழ்வதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகின்றது, நம்மை பலப்படுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர் அவர் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும். எந்த முடிவு பரியந்தம்? உலகத்தின் முடிவு பரியந்தம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு தான் மேத்யூ காஸ்பல் எண்ட் ஆகுது. அப்போ மேத்யூ காஸ்பலில் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பினை குறித்து சொல்லுகின்ற போது ஹீஸ் இம்மானுவேல். அவருக்கு பெயர் கொடுக்கும்போது என்ன பெயர் தான் கொடுக்குறாங்க? தேவன் நம்மோடு. கிறிஸ்து இவனுடைய பிறப்பினை நாம் கொண்டாடுகின்ற போது தேவன் நம்மோடு என்று சொல்லி நாம் நம்முடைய கிறிஸ்து பிறப்பு காலத்திலே நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றவர்களாக பலப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். மேத்யூ அவருடைய காஸ்பலை கொண்டு எண்ட் பண்ணும்போது சொல்கிறாரு, ஆண்டவர் பரலோகத்துக்கு போனாருன்னு சொல்லல. லூக்கா சொல்லுகின்றார், அவர் அவர்களை ஆசீர்வதிக்கையில் ஒரு மேகம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக அவரை வானத்திற்கு எடுத்து கொண்டது என்று சொல்லி தன்னுடைய 2வது அத்தியாயத்தை எழுதுகின்றார் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில். ஆனால் மத்தேயு காஸ்பல் முடியும் போது சொல்லுகின்றது, ஆண்டவர் வானத்தில் போய் நமக்காக பரிந்து பிதாவின் வலது வாசத்தில் பரிந்து பேசுகின்றவராக செயல்படுகின்றார் என்பதெல்லாம் உண்மைதான், நம்முடைய விசுவாசம்தான். ஆனால் இங்கே சொல்லும்போது அந்த காஸ்பலுடைய எண்டு என்னன்னு சொன்னால், ஐ ஆம் வித் யூ, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன். எவ்வளோ தூரம் இருக்கிறேன்னு சொன்னால், உலகின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அஷூரன்ஸை ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்றார். எதற்கு? பிறரை சீஷராக மாற்றுவதற்கு. எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை தேடுகின்றோமோ அப்போதெல்லாம் அவர் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு தருகின்றவராகவும் இருக்கின்றார் என்பதையும் கூட நாம் அங்கே காண்கின்றார். சிறப்பாக 9வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆக நம்மோடு இருக்கக்கூடிய ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எப்பொழுதும் நம்ம சேவிக்க முடியும். ஆக உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறார்னுள்ளது இல்லை, மாறாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றவராக இருக்கின்றார். ஆக இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்ற போது தூதனுடைய நல்வார்த்தை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். காலியான கல்லறையை நாம் பார்க்கின்ற போது வாழ்வு முற்று பெற்றது அல்லது அவரை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னுட்டுள்ளுகின்ற நம்பிக்கை அல்ல, மாறாக ஆண்டவர் நமக்காக ஒரு புது வாழ்விலை நம்மை தந்து நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தியாக திகழ்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர் என்கின்ற நல் நம்பிக்கையிலே தொடர்ந்து நாம் பலப்பட ஆண்டவருடைய திருநாமத்திற்கு மகிமையாக வாழ ஆண்டவர் நம்ம ஒரு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.